வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சாஸ்பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 50 கிராம் சர்க்கரை சேர்த்து பால் நல்லா கொதிச்சதும் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை 1 கிளாஸ் பாலில் நல்லா கட்டி விழாமல் கலந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருக்கிற பாலில் இந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அது நல்லா கெட்டியாயிரும். நல்லா கெட்டியானதும் கீ க்ரீஸ் பண்ண ஒரு பாக்ஸ்க்கு மாற்றி இது கம்ப்ளீட்டாக ஆறுனதும் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தால் அது நல்லா செட் ஆயிரும். நல்லா செட் ஆன புட்டிங்கை டீமோல்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேஃபில் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா அதுக்கு மேலே கோட்டிங்க்கு 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட், 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 3 கேஷ்யூ, 3 பாதாம் மிக்சரில் சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி கோகனட் மில்க் பவுடர் கூடயே சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கை இதில் நல்லா கோட் பண்ணி சாப்பிட்டா வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு கஸ்டர்ட் புட்டிங் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.